ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி வந்து அளவு எடுக்கிறது, அதாவது நம்மளுடைய செஸ்ட் சைஸ், இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட சைஸு, இடுப்பு சுற்றளவு, ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட ரவுண்டு, எப்படி வந்து அண்டர் பஸ்டோட லென்த் எடுக்கிறது, பேக் நெக் லென்த் எப்படி எடுக்கிறது, ஃப்ரண்ட் நெக் லென்த் எப்படி எடுக்கிறது, கேப்போட ரவுண்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். கரெக்டான அளவு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன தான் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ணி எடுத்தாலும் நம்ம வந்து பாடியிலேருந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு டெய்லர்ஸும் ஒரு மாதிரி கட்டிங் போட்டிருப்பாங்க. ப்ளவுஸ் வந்து கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நெக்கெல்லாம் வைடு இல்லாமல் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வந்து நெக்கெல்லாம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், பேக் பார்ட்டோட வித் வந்து அளக்கணும். இங்கே வந்து ஸ்லீவ் வந்து ஜாயினாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயினிங் வந்து நெக்ஸ்ட் ஜாயின் வரையும் நம்ம வந்து அளக்கணும். ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, லைட்டாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வேணும்னா எடுக்கலாம். டேப்பை கரெக்டாக 1 இன்ச் அந்த சைடு வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் சைடு வந்து கரெக்டாக வந்து லைட் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 18 இன்ச் வருது. இது வந்து பேக் பார்ட்டோட வித்து. அந்த 18 இன்ச் நான் வந்து ஓவராக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 18.5 இன்ச், 18.25 இன்ச் கூட வருது. அந்த மாதிரி 18.5 இன்ச் கூட வருது. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது, லைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். லைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள், 18 இன்ச் வரும். அந்த 18 இன்ச்சை வந்து எழுதி வச்சுக்கோங்க. 18 இன்ச்சுக்கு பேக் பார்ட்டோட வித் வந்து நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு கொக்கி சைடு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். கொக்கி சைடு உள்ள மெஷர்மெண்ட் தான் ஃபஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் வீப்பட்டி சைடு வேணால் செக் வேணால் பண்ணி பார்த்துக்கலாம். கொக்கி சைடு அதே மாதிரி தான். ஒன்ஸ் இப்படி பண்ணுங்கள் ப்ளவுஸை, நெக்ஸ்ட் இப்படி பண்ணிக்கோங்க. கரெக்டாக லைட்டாக ஸ்டிச் ஆயிரும். ஸ்டிச் ஆனதுக்கப்புறம் உள்ள மெஷர் எடுத்தால் போதும். ஏன்னா கிராஸ் கட்டில் போட்டிருப்போம் ப்ளவுஸ்லாம், ஃப்ரண்ட் வந்து இப்போ அதனால் ஓவராக ஸ்ட்ரெச்சபிள் ஆயிரும். அதனால் அப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கொக்கி சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் இங்கே டேப் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாயினிங் முடிகிற வரை எடுங்க. 8 இன்ச் வருது, 8 இன்ச் வருது. அந்த 8 இன்ச்சையும் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே வந்து வீப்பட்டி சைடு இருக்கான்னு வந்து பார்க்குறீங்க. இந்த சைட்லேருந்து இந்த சைடு அளந்து பார்க்குறீங்க, அதே 8 இன்ச் வருது. அதையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறீங்க. பேக்கு ஃப்ரண்ட் சைடு கிடச்ச ஆன்சரு, வீப்பட்டி சைடு கிடச்ச ஆன்சரு எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 34. இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 34. இப்போ ஒரு சைடு 8.5 வருது, ஒரு சைடு 8 வருது வைங்க. இப்போ குக்கி சைடு வந்து அளந்து பார்க்குறீங்க 8 வருது, இந்த சைடு அளந்து பார்க்குறீங்க 8.5 வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட லென்த் வந்து எடுத்துக்கலாம். 8.25 நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டு சைடு 8.25 சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து கம்மியாக வருது, ஒரு சைடு அதிகமாக வருது. இப்போ ஒரு சைடு 8 வருது, ஒரு சைடு 8.25 வருதுன்னா 8.25 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 8.25 எடுத்துக்கலாம். ஒரு சைடு 8 வருது, ஒரு சைடு 8.5 வருதுன்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி தான் வந்து ப்ளவுஸோட வந்து சைஸ் வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹூக் சைடு ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஹூக் சைடு எடுத்துகிட்டு இந்த 1 இன்ச் வந்து டேப்பை வந்து வச்சுட்டு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அளக்கணும். வீப்பட்டி முடியறதுக்கு முன்னாடி வரையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். வீப்பட்டி முடியறதுக்கு இந்த வீப்பட்டி இங்கே இருக்குன்னா இதுக்கு முன்னாடி வரையும் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது வரையுமே நம்ம வந்து வித் வந்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா 29.5 இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவு. நெக்ஸ்ட் அண்டர் பஸ்ட் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இதில் ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் இருக்கனால உங்களுக்கு வந்து அவ்வளோக்கு தெரியாது. நான் வேறு ஒரு இதில் வந்து ஸ்லீவோட லென்த் எப்படி எடுக்கிறது, ஸ்லீவோட ரவுண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அண்டர் பஸ்டோட லென்த் வந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஷோல்டரோட சென்டர் கிட்ட வச்சிடுறீங்க டேப்பை. கரெக்டாக லைட்டாக வந்து இதை வந்து எடுத்து விட்டுட்டு அந்த சென்டர் வந்து அப்பக்ஸ் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வரையும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து டேப்பை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அளக்குறீங்க. அளக்கும் போது 12.5 அப்படின்றது வருது. எவ்வளோ வருது, 12.5ன்றது வருது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அண்டர் பஸ்டோட லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். கரெக்டாக ஷோல்டர் சென்டர்கிட்ட வச்சிடுறீங்க. லைட்டாக ஓவராக ஸ்டிச் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படி எடுத்தால் போதும். அந்த அப்பக்ஸ் பாயிண்டில் டாட் பிடிச்சிருப்போம்ல, சென்டர் டாட்டு, அந்த டாட்டோட சென்டர் வரையும் ஃபஸ்ட் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு 10 இன்ச் வருது, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அளக்குறீங்க. 12.5 வருது. அண்டர் பஸ்டோட லென்த் எவ்வளோ வருது, 12.5 வருது. இப்படி தான் வந்து அண்டர் பஸ்டோட லென்த் அளக்கணும். ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட சென்டர்கிட்ட கரெக்டாக வந்து வச்சுட்டு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டு
இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட லென்த். அது எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பார்க்குறீங்க. 6 இன்ச் வந்து வருது, 5.25 வருது. கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்படி தான் வந்து பேக் பார்ட்டோட நெக்கோட லென்த்தும் வந்து எடுக்கணும். நான் இன்னொரு ப்ளவுஸில் காட்டுறேன். இது வந்து பஃப் ஹேண்டுன்றனால அவ்வளோக்கு தெரியாது. அதே மாதிரி டிசைன்ஸ் வச்சுருந்தோம்னா இந்த டிசைன்ஸ் வரையுமே எடுத்துக்கணும். இது வரையும் நீங்கள் எடுத்தால் போதும் நெக்கோட லென்த்து. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் வந்து பாருங்கள். ஸ்லீவோட லென்த்தும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட லென்த் வந்து 6 இன்ச்சு. ஸ்லீவோட ரவுண்ட் எடுக்கும்போது ஸ்லீவோட உள்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு தான் அதோட ரவுண்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். இப்படி கரெக்டாக திருப்பிட்டு அதோட ரவுண்ட் வந்து எடுங்க. இப்படி எடுத்துட்டு இதோட ரவுண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கரெக்டாக கொஞ்சம் இந்த இடத்துல வந்து சுருங்கி இருக்கும். அதனால் கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. 5.6 வருது. இப்படி தான் வந்து ஸ்லீவோட ரவுண்ட் வந்து எடுக்கணும். அந்த சைடு நல்ல பக்கம் சைடு எடுக்காமல் ராங் சைடு வந்து திருப்பி வந்து ஸ்லீவோட ரவுண்ட் எடுக்கணும். கேப்போட ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஜாயின் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் கேப்போட ரவுண்ட் வந்து நம்ம எடுக்கணும். 6.75 இதுதான் வந்து கேப்போட ரவுண்டு. இந்த சைடு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நல்ல பக்கம் சைடே திருப்பிட்டு ஆர்ம் ஃபிட் வந்து எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வச்சு ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆர்ம் ஃபிட் பார்த்தீங்களா எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கிட்ட உள்ள ரவுண்ட் கரெக்டான ரவுண்ட் எடுங்க. 6.75 இதுதான் கேப்போட ரவுண்டு. பேக் நெக் லென்த்தும் அதே மாதிரி தான். ஸ்கேலை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் நெக் லென்த் வந்து அளந்துக்கோங்க. இந்த பேக் நெக் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க. அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேலே ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் அளந்துக்கலாம். 6.25 இன்ச் வருது. இதுதான் வந்து பேக் நெக் லென்த்து. ப்ளவுஸோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட சென்டர்லேருந்து வச்சுட்டு கரெக்டாக வந்து டேப்பை வந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா 13.25 வருது. 13.25 ஒரு பாயிண்ட் வந்து வருது. இது மாதிரி தான் ப்ளவுஸோட உயரம் வந்து எடுக்கணும். இதுதான் பேசிக்காக வந்து ப்ளவுஸ்லேருந்து எடுக்க வேண்டிய அளவுகள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.